ஹலோ மக்களே, மாயாச்சின்னு செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். புவனேஸ்வரியும் பசுபதியும் சேர்ந்து எப்படியாவது ரகுராமோட உயிரை எடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் மாயாவும் சீனுவும் கொண்டு போகிற பிரசாதத்தில் அவங்களுக்கு தெரியாமலே விஷத்தையும் கலந்து வைக்கிறாங்க. பிரசாதத்தில் விஷம் இருக்குன்னு தெரியாத ஜானகியும் நம்ம பொண்ணு தனா தான் தந்தானா எப்படி அதை சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி கோவிலில் உள்ளதுன்னு ரகுராம் கிட்டே கொடுக்குறாங்க. அந்த பிரசாதத்தை ரகுராமும் சாப்பிட்றாங்க. சாப்பிடவும் கொஞ்ச நேரத்திலேயே மயங்கி விழுந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஜானகியை என்னாச்சோன்னு பதறி போய் அவங்கள ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும் போது அங்கே வந்து கதிரும் தனாவும் பதறி போய் பார்க்க வந்தா பத்மா என்னடானா நீங்கள் தான் எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லிட்டு கதிரை பிடிச்சு சரியாக வெளுத்து வாங்குறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த ஜானகியும் பத்மாவும் சும்மா விட்ட மாதிரியே இல்லை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கதிரும் ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் அங்கே வந்த ஜானகி மாயா கிட்ட இந்த பிரசாதத்தை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லவும் இந்த விஷயம்லாம் பசுபதிக்கு தெரிஞ்சிடுது. அப்படியே புவனேஸ்வரிகிட்ட கேட்கவும் புவனேஸ்வரியும் எப்படியாவது அந்த பிரசாதத்தில் ஏதாவது பாய்சனை மிக்ஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லிடுறாங்க. மாயாவும் ஜானகியும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது கரெக்டாட்டு ஆப்போசிட்ல ஒரு லேடியும் வராங்க. அவங்க தலையில வச்சிருந்த சாக்கம் கீழே விழுந்துருது. இதை பார்த்துட்டு இருந்த ஜானகியும் மாயாவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் போது அந்த வாளியை ஒரு சைடில் வச்சிடுறாங்க. புவனேஸ்வரி பிளான் பண்ணபடி அந்த பிரசாதத்தில் அந்த பாய்சனையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடுறாங்க. இது தெரியாத ஜானகியும் மாயாவும் சரி கதிர் தந்ததுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே எடுத்துட்டு போயிடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரகுராமும் ஏதோ வேலை செய்துட்டு இருக்கும்போது ஜானகியும் தனா அவங்க அப்பா கிட்ட இந்த பிரசாதத்தை எப்படியாவது கொடுக்க சொன்னாலே அவன் மட்டும் கொடுத்துருக்கான்னு தெரிஞ்சதுன்னா எப்படி இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்க. வேற ஏதாவது கோவிலில் தந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுக்கும்போது அவங்களுக்கும் கொடுத்துட வேண்டியதான்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அதே சமயத்தில் ரகுராம் கிட்ட போய் நம்ம ஜானகியும் கோவிலுக்கு போனேன் அப்போ பிரசாதம் கொடுத்தாங்க, தயவு செய்து இதை சாப்பிடுங்கன்னு கொடுக்குறாங்க. அதை பார்த்த ரகுராமும் கொஞ்சம் கோபப்பட்டாலும் ஒரு வழி அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலே ரகுராம் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. எல்லாரும் பதறிப்போய் என்னாச்சு ரகுராமுக்கு அப்படின்னு யோசிக்கும் போதே ரகுராமும் வாயில் கையை வச்சுட்டு அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த மாயா ஜானகிக்கு எதுவுமே புரியலை. பத்மாவும் என்னாச்சு அப்படின்னு பதறி போய் வராங்க. சிவராமன் எல்லாரும் சேர்ந்து ஒரு வழியா ரகுராம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மகாலிங்கமும் பத்மா கிட்ட ஃபோன் பண்ணி இங்கே பாரு ரகுராமுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், எல்லாத்துக்கும் காரணம் அந்த கதிர் தான், கதிரும் தனாவும் தான் இன்னைக்கு கோவிலில் பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஜானகியும் மாயாவும் சேர்ந்து தான் அந்த பிரசாதத்தை எடுத்துட்டு வந்து உங்க எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்க. அந்த கதிர் தான் ரகுராமுக்கு மேலே இருக்க வெறுப்புனால ஏதாவது மிக்ஸ் பண்ணியிருப்பான்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டவன பத்மாவும் இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, ஏதாவது பிளான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் ரகுராம ஹாஸ்பிட்டலில் சேர்த்த உடனே மாயாவுக்கும் ஜானகிக்கும் பயங்கர பதட்டமாக இருக்குது. ஜானகியும் கொஞ்ச நாளாக வீட்டில் நடக்கிறது எதுவுமே சரியில்லை, சும்மா தான் இருந்த மாதிரி இருந்து என்னாச்சுன்னே புரியலை அப்படின்னு பதட்டமாக இருக்காங்க. செக்அப் பண்ணிட்டு வெளியில் வந்தவங்கள்ட்டையும் நம்ம ஜானகி பதட்டமாட்டு என்னாச்சு டாக்டர் என்ன செய்கிறது அப்படின்னு விசாரிக்கவும் ரகுராமோட கண்டிஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது, அவங்களுக்கு ஏதோ பாய்சன் சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே ஜானகியும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அதே சமயத்தில் மாயாவும் என்னவா இருக்கும், பெரியப்பா சும்மா தானே இருந்துட்டு இருந்தாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இந்த விஷயம் எல்லாம் கதிர் தனாவுக்கு தெரிய வருது. தனாவும் கதிர்கிட்ட எல்லாம் நல்லபடியாக தானே இருந்துச்சு, திடீர்னு அப்பாவுக்கு என்ன இருக்கும்னு சொல்லி பதட்டம் மட்டும் வர ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பசுபதியும் புவனேஸ்வரி கிட்ட நம்ம பிளான் பண்ணபடியே எல்லாமே சிறப்பாகவே முடிஞ்சிருக்கு, ரகுராமுக்கு அந்த பிரசாதத்தை கொடுத்தாச்சு, அது மட்டும் இல்லாமல் ரகுராம் இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கானா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே புவனேஸ்வரியும் இத்தனை நாள் நம்ம போட்ட பிளான் இன்னைக்கு தான் நடந்திருக்கு, அன்னைக்கு எவ்வளோ தைரியம் இருந்ததுன்னா என்னோட பிறந்த நாளுக்கே வீட்டுக்கு வந்து சவால் விட்டுட்டு போவா இந்த ஜானகி, இன்னைக்கு என்ன பண்ண போறாளாம் அப்படின்னு அசால்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க புவனேஸ்வரியும். தன்னோட அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம தனாவும் கதிரும் ஃபாஸ்ட்டாட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. தனாவும் ஜானகிட்ட வந்து என்னம்மா ஆச்சு திடீர்னு, அப்பாவுக்கு நல்லா தானே இருந்தாங்க, என்ன பிரச்சனை ஆச்சு,
எனக்கு அப்பாவை இப்பவே பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா பேசிட்டு இருக்காங்க. ஜானகியும் தனா கிட்ட என்னாச்சுன்னே சரியா புரியல, அப்படியே திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்துல இந்த வெள்ளைக்கோட்டு போட்டவங்களும் நம்ம ஜானகி கிட்ட வந்து இங்க பாருங்க, ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல தான் இருக்கு, நீங்க இதுல ஒரு சைனை போடணும்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே ஜானகி என்ன இது எல்லாமே புதுசா இருக்கு, அவ்வளோ பெரிய கண்டிஷன்ல இருக்காங்களா, எப்படியாவது இவங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி கடவுள்கிட்டயே வேண்டுறாங்க. இப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போதே அங்க பத்மா என்னடானா தனா கதிரை பார்த்து எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான், ஏன் அன்னை இந்த நிலைமைக்கு ஆறதுக்கு நீங்க பண்ண வேலை தான் அப்படின்னு கதிரை பார்த்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த தனாவும் என்ன பேசுறீங்க, எங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு நானே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன், நீங்க என்னடானா என்ன பார்த்து இப்படியெல்லாம் பேசுறீங்களேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பத்மாவும் நீங்க கொடுத்த பிரசாதத்தை சாப்பிட்ட அப்புறமா தான் அண்ணனுக்கு இப்படி ஆச்சு, கண்டிப்பா நீங்க தான் ஏதாவது அந்த பிரசாதத்துல மிக்ஸ் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே தனாவுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்னடா இவங்க இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்களே, நாங்க இந்த விஷயத்துல எந்த தப்புமே பண்ணலையே, ஹாஸ்பிட்டல்னு கூட பார்க்காம ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்கன்னு பத்மாவை சரியா கேள்வி கேட்குறாங்க நம்ம தனாவும். அதுக்கு பத்மாவும் நீ என்னதான் நடிச்சாலும் நாங்கெல்லாம் நம்பவே மாட்டேன், ஏற்கனவே அண்ணனுக்கு கதிரை பிடிக்காது, அதனால உள்ள கோபத்துல தான் கதிரும் பிளான் பண்ணி இந்த மாதிரி செய்துட்டான்னு தேவையில்லாம பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்ட மணியும் ஏ பத்மா, உன்னோட வாய் சும்மாவே இருக்காதா, ஹாஸ்பிட்டல்னு கூட பார்க்காம இந்த மாதிரியா பேசுவ, கொஞ்சம் அமைதியா இரேன், அவளே அவங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளோ வருத்தப்பட்டு வந்திருக்கா, அவகிட்ட நீ கேள்வி மேலே கேள்வி கேட்குறியே, நம்ம தனாவும் கதிரும் அப்படிப்பட்ட ஆளுங்க இல்லை, எதுக்கு வீணா அவங்க மேலே பழிய போடுறேன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பத்மாவை நீங்கள் சும்மா இருங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியாது, எப்போவுமே இவங்களுக்கு சப்போர்ட்டிவாகவே பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லவும் நம்ம ஜானகியும் ஏற்கனவே அவங்களுக்கு இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கேன், இந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி பேசலாமா அண்ணே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பத்மாவன் நான் என்ன பொய்யா சொன்னேன், நடந்ததானே சொன்னேன், அவங்க கொடுத்த பிரசாதத்தை சாப்பிட்ட அப்புறமா தானே அண்ணன் அப்படியே மயங்கி கொழுந்தாங்க, அப்போ அதுக்கு என்ன அர்த்தம், ஏதோ ஒன்று அதில் கலந்துருக்கு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜானகியும் அடுத்து என்ன பேசுன்னு தெரியாமல் அப்படியே அமைதியாயிறாங்க. கதிரும் பத்மா கிட்ட என்ன இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நாங்கள் எதுவுமே பண்ணலை, எப்பவுமே நாங்கள் தனாவோட அப்பா நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இது வரைக்கும் யோசிச்சிருக்கோம், வீணா எங்கள் மேலே பழிய போடாதுங்கன்னு சொல்கிறாங்க. பத்மாவும் அதை சும்மா விட்ட மாதிரியே இல்லை, எப்பவுமே கதிரையே குற்றம் சொல்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. சீனுவும் அம்மா நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை, கதிர் ரொம்பவே நல்லவன், அவன் யாருக்குமே கெட்டது நினைக்க மாட்டான், அப்படி இருக்கும்போது அவங்களோட மாமாவுக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி நடக்க விடுவான், நீங்கள் வீணா ஏதாவது சொல்லாதுங்க அப்படின்னு சீனுக்கிட்ட சொல்லவும் எல்லாருமே நம்ம பத்மாவை எதிர்த்தே நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் மாயாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, யாரும் நம்ம குடும்பத்துக்கு வேண்டாதவங்க தான் கண்டிப்பாக இந்த வேலையெல்லாம் செய்திருப்பாங்க, யாருன்னு சீக்கிரமா கண்டுபிடிக்கணும், அது மட்டும் இல்லாம பெரியப்பாவுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க.